பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை புடுங்கி தின்னானா அனுமாரு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் இங்க நடந்திருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னா, பொள்ளாச்சி முல்லை நகர் பக்கத்துல பாத்தீங்கன்னா யுத்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு மனநல காப்பகம் இருக்கு. அங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயசு பையன் வருண் காந்தா அடிச்சே கொன்னு தென்னந்தோப்புல புதைச்சிருந்தாங்க. அந்த ஒரு கொடூரமான கொலையோட குற்றவாளிகளான அந்த மனநல காப்பகத்தோட உரிமையாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க போலீஸ். அந்த சம்பவத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கம்பி கட்டும் கதைகள் 2.0 போட்டிருக்கேன், நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த மணல்ல பாதிக்கப்பட்ட பையனை கொலை பண்ணாங்கல, அந்த கொலையாளிகள் பாத்தீங்கன்னா தலைமறைவாயிடுறாங்க. அவங்கள வந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க கையில 18 பவுன் நகையும் 1.5 லட்சம் ரூபாய் பணமும் இருந்திருக்கு. அதை போலீசார் பறிமுதல் பண்றாங்க. ஆனா அங்கதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அப்படி பறிமுதல் செய்யப்பட்ட நகையும் பணத்தையும் மேலதிகாரிகள்ட்ட ஒப்படைக்காம இந்த நீங்க பாக்குற எஸ்ஐ நவநீத கிருஷ்ணன் ஆட்டையை போட்டாப்ல. அது பார்த்தா உயரதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போய் இப்ப அது விசாரணையில கன்ஃபார்ம் ஆகி வர ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன்ல, பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை புடுங்கி தின்னானா அனுமாரு அப்படின்னு. அது சரியா போச்சா? இவங்களே காப்பகம் நடத்துறேன்ற பேர்ல வர்ற பெத்தவங்கள்ட்டலாம் பிச்சை எடுத்து பணத்தை சேர்த்து வச்சு நகையெல்லாம் வாங்கி இருந்திருப்பாங்க. அதை நம்ம எஸ்ஐ நவநீத கிருஷ்ணனை நகட்டிட்டு போக பார்த்திருக்காப்புல, புடிச்சு நகட்டிவிட்டாங்க. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.